அருகெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் எடுத்து வச்சா ரசக்கு தூளுக்கு வந்து பாவிக்கலாம். அப்படி இருக்கு, அப்படி இருக்கு. ரோலுக்கு அப்படி இருக்குமா? அப்படிதான் இருக்கு. இந்த பானைலாம் அப்படியே இருக்கு பார்த்தீங்கன்னா. அப்படி இருக்கு, செம்மையா இருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம். உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் வந்து நான் செய்து காட்ட போகிறேன். அது என்ன சாப்பாடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பானை வச்சு பான் ரோல் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதான் இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க. அதோட நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னாங்க, விஆர் பிளாக் யூடியூப் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அதோட பக்கத்துக்கு பெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு காணொலி நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியாது. ஓகே, நாங்கள் போய் வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன பான் ரோல் செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. இப்போ நாங்கள் பான் ரோல் வந்து அப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல்ல என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முக்கியமானது வந்து பான். நான் பட்டு பான் தான் எடுத்துருக்கிறேன். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பான் ரோலுக்கு வந்து கறி வந்து வைக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு நல்ல வடிவாக அவிச்சு அதுக்குள்ளே தூள் உப்பெல்லாம் போட்டு நல்ல வடிவாக மசிச்சு வச்சுருக்கிறேன். அதோட இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருஞ்சீரகம், உள்ளி, இவ்வளோ வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். இஞ்சால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசக்கு தூள் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். நட்டது இங்கால தேங்காய் எண்ணெய். இவ்வளவு தான் நாங்கள் வந்து பான் ரோல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால நான் அந்த தோச்சு எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கோதுமை மாவு வந்து கரைச்சி வச்சுக்கிறேன். இதுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் கோன்ஃப்ளவர் மாவும் கரைச்சிருக்கிறேன். நான் கோன்ஃப்ளவர் மாவு இல்லாததில் கோதுமை மாவு கரைச்சிருக்கேன். இவ்வளவு தான் பொருட்கள். இப்போ நாங்கள் பான் ரோல் என்னென்னு செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பெல்லாம் மூட்டியாச்சு. நாங்கள் சட்டி எடுத்து கறியை காய்ச்சி எடுப்போம். பிரட்டல் இதுக்கு கறி தான். என்ன ரோலுக்கு வந்து கறி வந்து சட்டி காயட்டும். இப்போ வந்து கொஞ்சம் தேங்காய் விடுவோம். இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருஞ்சீரகம், மற்ற உள்ளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லபடியாக வதக்கி எடுப்போம். கொஞ்சம் எண்ணெய் தான் போட்டு நேரத்தில் இந்த வெங்காயம் மதங்களவு உங்களுக்கு எண்ணெய் காணும். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொரிஞ்சிட்டுது. நாங்கள் மசிச்சு வச்ச உருளைக்கிழங்க போடுவோம். வந்து நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இதுக்கு வந்து பால் எதுவும் தேவையில்லை. இப்படியே வதங்க மேற்கொண்டு அவிஞ்ச உருளைக்கிழங்கு தானே. இப்படியே பிரட்டி எடுத்து சரி, அப்படியே பிரட்டி எடுத்து சரி எடுத்து போட்டு ரோலுக்கு வச்சு சுற்றுறது தானே. சில பேர் மஞ்சள் போடுவேன், தூள் போட மாட்டேன்னா. நாங்கள் கொஞ்சம் முறைப்பாக இருக்கணும்னு தான் இது என்ன தூள் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுருக்கோம். முறைப்பாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதுதான் சரி. இப்போ பிரட்டி அது கூட பிரட்டி முடிஞ்சது. அப்படியே அடுப்பு வந்து நல்லா எரியக்கூடாது. ஏன்னா இது வந்து பால் எதுவும் சேர்க்கையில் தானே. இப்போ எரிஞ்சிடும் கீழால். ஓரளவு தண்ணில் விட்டுட்டு கலந்து எடுப்போம். ஏற்கனவே நாங்கள் உப்பெல்லாம் போட்டபடியாக தேவை. எனக்கு நெருப்பு எரிஞ்சா மற்றது வந்து உருளைக்கிழங்கு வந்து பக்கம் வந்து அடிப்பிடிச்சிடும். எரிஞ்சு விடுங்க. நாங்கள் எனக்கு எண்ணெயும் சேர்க்கல, தண்ணியும் சேர்க்கல. உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்தபடியாக அது ஒன்றும் தேவையில்லை எங்களுக்கு. இப்போ வந்து நாங்கள் இறக்குவோம். இப்போ வந்து நாங்கள் ரோலுக்கு வந்து பானை என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு பக்கத்தில் ஒரு சட்டிக்கு தண்ணியை வச்சுட்டு எங்களை கையை நினைச்சு நல்ல வடிவாக லேசாக இந்த பானை ஈரமாக்கணும் 2 பக்கம். அப்போ தான் நாங்கள் சுற்றுறதுக்கு ஈஸியான்னு சொன்னால் காஞ்ச மாதிரி தானே இருக்கும் பான். அதுக்காண்டி அந்த தான் சுற்றுறேன் 2 பக்கமும். நார்மலாக எங்களுக்கு 2 கையில் தண்ணியை எடுத்துட்டு இப்படி வச்சு நல்ல வடிவாக அழுத்தினா அந்த பான் வந்து கொஞ்சம் ஈரழிப்பாக வந்துடும். அதோட வந்து கொஞ்சம் எங்களுக்கு சுத்தவும் ஈஸியாக இருக்குது. பார்த்தீங்களா இப்போ இப்படி சப்பளிஞ்சிட்டேன்ப்பா. இப்போ இதுக்குள்ளே நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கறி வைக்க போகிறோம். நாங்கள் கொஞ்சம் கறி வைப்போம். கிணக்க கறி இதுக்கு வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் சின்ன பான் தானே. இப்போ கொஞ்சம் பெரிய பானைன்னு சொன்னால் நிறைய கறி வச்சு சுற்றலாம். இதில் கறி காணும் வச்சுட்டு வடிவாக அமர்த்தி இந்த வடிவாக சுற்றி எடுப்போம். தண்டை வழியாக பானை விட்டுப்படும். சொன்னால் ஈரன் நினைச்சிருக்கேன் தானே.
ஒட்டுப்படும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நாங்கள் கரைச்சி வச்சுக்கிற இந்த கோதுமை மாவு துவைச்சிட்டு நல்ல வடிவாக துவைச்சிருக்கணும். அப்போ தான் ரசக்கு தூள் வந்து ஒட்டுப்படும். அதுக்கு பிறகு ரசக்கு தூளில் போட்டு நல்ல வடிவாக இரட்டி எடுக்கணும். இப்போ தான் நல்ல முறுமுறுப்பாக இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ ஒரு கோப்பையில் அப்படியே வச்சுட்டு நாங்கள் மச்ச பாந்துண்டையும் இதே போலேயே நல்ல வடிவாக சுற்றி ரசத்தூள் போட்டு எடுப்போம். ஆக தண்ணி நினைக்கக்கூடாது. மனோமலாங்கிற கையை நினைச்சிட்டு இப்படி 2 பக்கம் அமர்த்தி எடுத்துட்டு தான் கறி வைக்கணும். அதே போல் இதுக்கும் கறி வச்சுட்டு சுற்றி எடுப்போம். சரிங்களா? அப்படி இருக்கண்டு அதை நாங்கள் அப்படியே இதில் துவைச்சிட்டு ரசக்கு தூளில் விட்டு எடுப்போம். இதே போல் வந்து நாங்கள் எல்லா பானையும் ரசக்கு தூள் எல்லாம் போட்டு எடுத்துட்டு பார்ப்போம். சரியா? என்ன மாதிரி ரோலெல்லாம் சுற்றி முடியுது. ஒன்று தான் இருக்கு சுத்த சுற்றினது பார்ப்போம். ஓ, இந்த நல்ல வெளிச்சா சுற்றி வைக்கிறீங்க. இந்த வடையெல்லாம் சுற்றி எடுத்து இருக்கிறீங்க. அப்படிதான் சுற்றி எடுக்கிறது. ரசக்கு தூளும் முடிஞ்சிச்சு. கணக்கு முடிஞ்சு கறி தான் கொஞ்சம் மிஞ்சிட்டு பார்ப்போம். அதை வைப்பேன். அது பரவாயில்ல, முடிஞ்சு. ரசக்கு தூளும் முடிஞ்சு எல்லாம் கணக்கத்தான் வந்துருக்கு. இவ்வளோ கறியும் மிச்சம் வந்துச்சு. அது இரவுக்கு ஏதாவது ஒன்று சாப்பிடலாம். சாப்பிடலாம். இல்லை புட்டு கோபி வந்து வித்தியாசமான சமையல் சாப்பாடுகள் செய்கிறேன். எங்களுக்கு ரோல் செய்ய இப்போ கோதுமை மாக்குள்ள வச்சு தான் செய்யணும். இல்லை அப்படியே பானை இருந்தாலே போதும். நீங்கள் வட்டு பானை இல்லை அடிமேட்ட பானை வாங்கினு இல்லை சின்ன சின்ன பீஸாக வட்டிட்டு அப்படியே எடுக்கலாம். ரோல் செய்ய சாப்பிடலாம். ரசக்கு தூளும் கடையிலையும் விலைப்படும். இல்லாட்டி நாங்கள் ரசக்கு எதுவும் வாங்கிட்டு அடிச்சு முடுக்கலாம் தூள். சரி, எல்லாம் படித்து முடிஞ்சு தேனி பொரிச்செடுக்கிறது தான் வேலை. நீங்கள் அடுப்பை மூட்டிட்டு திருப்பி பொரிச்செடுப்போம். பார்த்தீங்களா? இது ஒரு சின்ன ரோல். பான் வந்து சின்ன வெட்டுப்பட்டுட்டு அதால் மாற்றி சுற்றிட்டு மாற்றி சுற்றிட்டேன். ஒரு பக்கம் அகலமாக இருக்கும், ஒரு பக்கம் நீளமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டி வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றுறதுக்கு சட்டி வந்து காயட்டும். அதுக்கப்புறம் நாங்கள் ரோல் போட்டுச்சு சாப்பிட போகிறோம். சூப்பராக. இந்த சட்டி தானே எல்லாத்துக்கும். அதே சொல்லுங்க பாப்பா. கறி பிடிச்சிருந்தானே கொஞ்சம் வேற கழுவ பஞ்சு கறி எல்லாமே இந்த சட்டி தான். ஒரே சட்டிலே எடுத்தாங்களுக்கு ஈஸி இல்லை கழுவி எடுக்கிறதுக்கு. அது கண்டிப்பா நிறைய பெரிய சட்டி வேணும்னா நாங்கள் பெரிய சட்டியில சமைக்கிறது. இது பொரிச்சு எடுக்க தானே எங்களுக்கு வேணும். இதுக்கு என்ன தான் அளவு எண்ணெயும் வந்து விடலாம் தெரியுமோ? ஏன் சொல்லுங்க, பெரிய சட்டினா நிறைய எண்ணெய் வேணும். சின்ன சட்டின்னா ஒரு கொஞ்சம் எண்ணெய் விட்டா நிறைய எண்ணெய் மாதிரி இருக்கு. கொஞ்சம் சட்டியும் காஞ்சிட்டு நாங்கள் தேங்காய் விடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுத்தமான தேங்காய் எண்ணெய். சுத்தமான தேங்காய் எண்ணெய் எங்களோட வீட்டிலேயே நாங்கள் செய்த தேங்காய் எண்ணெய். நல்லெண்ணெயா? தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெயா? சுத்தமான நெல்லெண்ணெயில் தேங்காய் எண்ணெய்.
இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிச்ச பிறகு போட்டுட்டு பக்கம் எடுக்கணும். ஏண்டா கறி கறி வந்து அவிச்சது, கறி வந்து சமைச்சது அது அவிஞ்சாதானே பான் வந்து பக்கண்டு இதண்டிடும் கொஞ்சம் ரசக்கு தூள் தானே அப்போ பக்கண்டு பொரி மேலில் மட்டும் என்ன சரி முறுமுறுப்பா தூள் மட்டும் பொரி விட்டு வந்தால் சரி பொரி விட்டால் சரி நல்லா இன்னும் கொதிக்கிறது. அதாவது சரியா இன்றைக்கு காற்று மாதிரி வக்கியாமல் இருக்கும். அதுக்கு எந்த பக்கம் காற்று அடிக்குதுன்னு தெரியாமல் வக்கி அடிக்குது. காத்தடிச்சா வக்கையா அப்போ என்ன மழையும் பெய்யுற போல இருக்கு. ஆனால் இங்கே மட்டும் மழையே பெய்யலை. இயற்கை என்ன செய்கிறது? எதை பார்க்குறோம்? ஒவ்வொரு மாறி மாறி ஒவ்வொன்றை சொன்னால் இயற்கை என்ன செய்கிற? ஒரு ஆள் மழை கேட்கும், ஒரு ஆள் வெயில கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நல்லா கொதிச்சுட்டு நான் ஒரு ரோலாக போடுவேன். ரெண்டு ரோலாக போட்டு எடுப்போமா? கவனம் அன்னைக்கு போடைகளை கையில் பறந்துடும். இது போடுறது கொஞ்சம் கவனம் மென்சுன்னா பக்கண்டு பிஞ்சிடும். பான் தானே வெயிட் வந்து தாங்காது பால். அதுக்கான நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச அப்புறம் தான் மற்ற பக்கம் திருப்போம். இல்லாட்டி பிஞ்சிடும். இது இப்போ நாங்கள் மாவில் செய்த ரோலில் தானே பான் வந்து மெதுமையானது. அப்போ மெல்லில் தான் எடுத்து போடணும். திருப்புறது நல்லா பார்த்துட்டு தான் திருப்போம். நல்லா பொரிஞ்ச அப்புறம் தான் திருப்போம். மற்றது ரூபி இதுக்கு செமெண்டின் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அப்படியே நாங்கள் அதுதான் ஐடியா பண்ணியிருந்தாங்க. அப்படி போட்டு செய்யலாம். வெள்ளிக்கிழமையாக போயிடுச்சு. நல்லா பொரியட்டு நல்லா முறுமுறுண்டு வரும். நல்ல கலராக வரும். பொரிஞ்சு சும்மா பொன் கலருக்கு வரும். பொரிஞ்சு சும்மா KFC சிக்கன் கலரில் வரும். அப்படியோ அப்படி இல்லை. இதுக்கு நாங்கள் வித்தியாசமாக செய்யலாம். இதெல்லாம் ஈஸியான சாப்பாடு தானே. உருளைக்கிழங்கும் பானம் இருந்தாலும் எங்களுக்கு போதும். ஒரு ரோல் வந்து நாங்கள் வாங்கணும் மாக்குள்ளத்து தான் செய்யணும் எல்லாம் இல்லையானே. இப்போ பார்த்தீங்க சொன்னால் ரோல் வந்து போயிட்டு நாங்கள் இதாக போவோம். பார்த்தீங்களா அப்படி பொண்ணு பக்கத்தில் இருக்காங்க. இல்லைபடி எண்ணெயை வடிச்சிட்டு எடுக்கணும். இது சின்ன ரோல். அது தலைப்பால பிஞ்சு வச்சு எல்லாம் மாற்றிடுச்சுங்க. என்ன ஒன்று போடலாமா? இல்லை வேணாம். இல்லை ரெண்டு தான் கணக்கு. இல்லாட்டி பிஞ்சிடும். ஒன்று முட்டை என்னென்னு சொன்னால் மாற்றி பிராட்டைக்குள்ள பிஞ்சு ஓடும். பெரிய சடி என்ன பிரச்சனை இல்லை. இல்லையாதுங்க அப்படி இருக்குங்க. ஒன்றே எழுக்கலாம் இல்லையாதுங்க அப்படி இருக்குங்க. பல்லு இல்லாத ஆக்களோடு இந்த ரோல் சாப்பிடலாம். இது பான் தானே, நல்ல மென்மையான பான் தானே, மென்மையாக இருக்கு. ஈஸியாக வந்து அப்படியே உடைச்சி போட்டு சாப்பிடலாம். முடியுதோ? இன்னும் ஒன்று தானே இருக்கு. இது நல்லா பொரிஞ்ச ஒன்று சரி அதெல்லாம் பொறிச்சு வச்சிருக்கோம். ஒன்று தான் இருக்கு. எல்லாம் பொறிச்சு எடுத்து வச்சுக்கிறீங்க. இல்லை கலராக இருக்குல்ல. நல்லா இருக்கு. கொஞ்சம் வெண்டையும் முளைக்கல பார்த்தீங்களா அந்த வாழை இலையிலே தெரியும். என்ன முடிஞ்சுதா? ஓ முடிஞ்சு. ஒன்று தான் ஒன்று தான் இருக்கு. அதெல்லாம் பொறிச்சு எடுத்தாச்சு. நல்ல வாசமாக இருக்குது. அந்த பான் வந்து பொறிச்ச வரைக்கும் ஒரு வித்தியாசமான வாசம் வந்து நல்லா இருக்கு. நல்லவ. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோல் எல்லாம் சுட்ட முடிஞ்சிட்டுது. இனி வந்து டேஸ்ட் பார்க்குறதான் வேலை. இன்னும் டேஸ்ட்டே பார்க்கல. இனி தான் டேஸ்ட் பார்க்க போகிறேன். அழகாக வச்சிருக்கு. இல்லை அழகாக எல்லாம் முடியெல்லாம் சுட்டு எடுத்தாச்சுன்னு. எங்களுக்கு வந்து ரோலும் காணும். இப்போ வந்து நாங்கள் ரோல் எல்லாம் சுட்டு முடிச்சிட்டோம். பார்த்தீங்களா பான் ரோல் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. நாங்கள் கடையில் செம்மையாக இருக்கு. செம்மையாக இருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்கும்.
எந்த பானில் செய்தா பானே ஏற்கனவே சொப்ட்டு அதில் வந்து நாங்கள் ரோல் செய்தோம்னு சொன்னால் இப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதான் நான் சொன்னால் பல்லு இல்லாத ஆக்களோடு இந்த ரோல் சாப்பிடலாமே. சுமையாக இருக்குது. நான் இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறேன். சாப்பிட்டு பாருங்கோ, ஒன்றோடுங்கோ, சுடுவுது, சாப்பிடுங்கோ. ஒன்று எடுத்து சாப்பிடுவாமே. சின்ன ரோலை தான் பிச்சு சாப்பிடுவோம். அதனால் முறிமுரண்டு இருக்குது நல்லா. வா அப்படி இருக்கு, எப்படி இருக்கு ரோலுக்கு அப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு. இந்த பானைலாம் அப்படியே இருக்கு பாத்தீங்கன்னா. அப்படி இருக்கு, செம்மையா இருக்கு. சாப்பிட்டு பாப்போம். அப்படி இருக்கு, உரைப்பா இருக்கும். அது சுடுவு சார். அதோட வெயிலும் வந்து இங்கே வந்துட்டு கண்ணு கடிக்கு. இப்படி பாருங்க, அப்படியே கறி இருக்கு. என்ன நீங்க நினைச்சிருப்பீங்க பாலில் ஊறி இருக்குங்க கறி. என்ன பார்த்தீங்களா, அப்படியே இருக்கு. அப்படியே கறி அப்படியே இருக்கு கறி. சூப்பராக இருக்கு, நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. நல்ல முறுமுறுன்னு இருக்கும். பானை ஏற்கனவே நல்ல எண்ணெயில் விட முறுமுறுன்னு தான் வரும். இப்போ நாங்கள் கசக்கு தூளும் போட்டு செய்ய இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் எண்ணெயுமே இழுக்கல. நான் இதுதான் சொன்னேன் எண்ணெய் இழுக்குமோண்டு. எண்ணெயும் இழுக்கல, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. இப்போ நான் வந்து எங்களோட பான் ரோல் வந்து சாப்பிட்டு பார்த்தேன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. நான் கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த கோதுமை ரோலுக்கும் இந்த ரோலுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா கடையிலேருந்து இல்லை, நாங்கள் வீட்டிலேயுமே செய்வோமே ரோல். அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனால் இது வந்து டேஸ்ட்டாக இருக்குது. அந்த பாண்ட வாசம் எல்லாம் நல்லா இருக்குது. அந்த முறுமுறு இருக்குது. அந்த வாசம், அந்த முறுமுறு தன்மையெல்லாம் சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே போல் வீட்டை பான் இருந்தால் உருளைக்கிழங்கோ இல்லை முட்டை சமந்தி எதாச்சும் பற்றி நீங்கள் செய்து சாப்பிடலாம். ஓகே, நாங்களும் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு புதிய காணொலி ஊடாக உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். பாய்.